கண்ணோட்டம் என்ற அதிகாரத்திலேருந்து 3 திருக்குறள் கொடுத்துருக்கு, அதை பார்ப்போம். பண் எண்ணாம் பாடற் கிகைப்பென்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ண இசை, இசையோடு பொருந்தாத பாடல் இல்லைன்னா அதனால் என்ன பயன்? அது போலவே கண்ணுனா அதுக்கு என்ன இருக்கணும்? இரக்கம் இருக்கணும். இரக்கம் இல்லாத கண்ணால் என்ன பயன் அப்படின்னு கேட்குறேன். இல்லை அது போல என்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கனால அதை என்ன சொல்லும்? எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லாருக்கு, நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவோருக்கு இவ்வுலகம் உரிமை உடையதாக. யார் நடுநிலைமை தவறாமல் இரக்கம் கடமை தவறாமல் இரக்கம் காட்டுகின்றார்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த உலகம் உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பேயை கண்டும் நஞ்சு உண்டமைவார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். விரும்பத் தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள். இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மையை கருதி நஞ்சை கொடுத்தா கூட அதை என்ன செய்வாங்க? உண்ணுவர். அத்தகைய பண்பாளர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாரு. விரும்பத்தகுந்த இரக்க குணம் உடையவர்கள் பிறர் நன்மையை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தா கூட என்ன செய்வாங்க? அதை உண்டமைவர் அதை உண்பர் என்று அத்தகைய பண்பாளர் ஆவார் என்று குறிப்பிடார். 3 குறள் பாரு. கண்ணோட்டம் பாடலோடு பொருந்தவில்லையினால் இசையால் என்ன பயன்? அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? அடுத்தது நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவோருக்கு இவ்வுலகம் உரிமை உடைத்ததாகும். அடுத்தது விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி நமக்கு நஞ்சு கொடுத்தா கூட அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். அடுத்தது ஆள்வினை உடைமை அடுத்த அதிகாரம். அதிலிருந்து 5 திருக்குறள் இருக்குது. அருமை உடைத்ததென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி என்ன செய்யக்கூடாது? சோர்வு அடையாமல் அந்த செயலை முயற்சியுடன் செய்து முடிப்பது தான் என்ன செய்யும்? பெருமை தரும். அதான் பெருமை முயற்சி தரும். செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? சோர்வடைந்து இருக்காமல் அச்செயலை என்ன செய்யணும்? முயற்சி எடுத்து செய்து முடிக்கணும். அதுதான் பெருமை முயற்சி தரும். அடுத்தது தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிட்டு வேளாண்மை என்னும் செருக்கு. விடாமுயற்சி என்ற உயர்வு தான் என்ன செய்யும்? பண்பு கொண்டவர்கள் தான் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? உதவுதல் என்னும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். யார்கிட்ட விடாமுயற்சி என்ற உயர் பண்பு இருக்கோ அவங்க தான் பிறருக்கு என்ன செய்ய முடியும்? உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை என்ன செய்ய முடியும்? அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு என்ன செய்யும்? செல்வம் பெருகும். முயற்சி இல்லை அப்படியே இருந்தால் அது என்ன தான் சேர்க்கும்? வறுமையை இன்மைனா வறுமையே சேரும். முயற்சியுடையதான் ஒருவர் செல்வம் பெருகும். முயற்சி இல்லைன்னா வறுமை தான் சேரும் அப்படின்னு சொல்கிறார். பொறி இன்மை யாருக்கும் பழி அன்றறி வரிந்தால் வினை இன்மை பழி. ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருப்பின் அது இழிவன்று. இப்படிதான் 5 பொறின்னா ஐம்புலன் எது? ஐம்புலன்கள் கண்ணு காது மூக்கு அதில் ஏதாவது குறை இருப்பினோ அது இழிவு கிடையாது. அறிய வேண்டிய அந்த செயலை என்ன செய்யணும்? அறிந்து முயற்சி செய்யாமல் இருப்பது தான் இழிவு ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்படிதான் ஐம்புலன்களில் குறை இருந்தால் அதனால் எந்த இழிவும் கிடையாது. நம்ம அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது தான் இழிவாகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஊழையும் உப்பக்கம் கண்பர் உழைவின்றி தாளாது நற்றுபவர். சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையே தோற்கடித்து வெற்றி அடைவர். சோர்வில்லாம யார் முயற்சி செய்கின்றனோ அந்த செயலுக்கு இடையூறாக வரும்போது முன்வினையை என்ன செய்வாங்க? தோற்கடித்து வெற்றி அடைவர் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இப்ப திரும்ப அந்த ஆழ்வினை உடைமையிலிருந்து அந்த 5 குறளுடைய பொருளை திரும்ப சொல்றேன் கவனி.
ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வடையாம இருக்கணும். அப்படி சோர்வடையாம அச்செயலை முயற்சியுடன் செய்து முடிப்பதான் நமக்கு என்ன செய்யும், பெருமையை தரும். அடுத்தது விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்கள் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது முயற்சி செய்தால்தான் ஒருவருக்கு செல்வம் பெருகும். முயற்சி இல்லாவிட்டால் எது வந்து சேரும், வறுமை தான் வந்து சேரும் அப்படின்னு. அடுத்தது ஐம்புலன்கள் எதை குறை இருப்பினா அது இழிவு கிடையாது. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாம இருப்பதான் இழிவாகும். அடுத்தது சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறு வரும் முன்வினையை தோற்கடித்து என்ன செய்வார், வெற்றி அடைவர். இதுதான் ஆழ்வினை உடைமை. அடுத்து நன்றியில் செல்வம், அதுலேருந்து 2 திருக்குறள் கொடுத்துருக்கு, அதை பார்ப்போம். கொடுப்பதும் தூய்ப்பதும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் என்ன செய்யாமல் அனுபவிக்காமல் அப்படி சேர்த்து வச்சு அடுக்கடுக்காக சேர்த்து வச்சு அந்த செல்வத்தினால எந்த பயனுமே கிடையாது அப்படின்னத சொல்கிறாரு. அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சு பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரின் நடுவில் நச்சு மரம் எப்படி பழுத்து வீணா போமோ அதே போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நச்சு மரம் பழுத்து வீணா போன்றது என்ற ஓம உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கனால அதை என்ன சொல்கிறோம், ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இதில் ஓமேனி இடம்பெற்றிருக்கு. அப்போ திரும்ப ஒருக்க சொல்கிறேன். பிறருக்கு கொடுக்காமலும் தானும் அனுபவிக்காமல் இருப்பவர் பெற்ற செல்வமானது, அப்படி அடிக்கடிக்கு வச்சுருந்த அந்த கோடி செல்வமானது அதனால் எந்த பயனுமே கிடையாது. பிறருக்கு உதவி செய்யாதலும் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் ஊரினுடைய நடுவில் நச்சு மரம் எப்படி பழுத்து வீணா போமோ அதே போன்றது அப்படின்னு சொல்கிறாரு.